முதலமைச்சர் இன்னும் சரியாக ஒரு மாத காலம்தான். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய மேலான ஆணைக்கிணங்க திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் குறிப்பிட்டு சொன்னதைப் போல தமிழ்நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பகுதி கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பரமகுரு அவர்களே, போற்றுதலுக்குரிய சகோதரர் பகுதி கழக செயலாளர் அண்ணன் முகுந்தன் கோபால் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய நாயகராக அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு கட்ட நிர்வாகிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சிகளினுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நிர்வாகிகளே, தோழர்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மரியாதைக்குரிய சகோதரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். அன்பான பெரியோர்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திலே நாம் நிற்கிறோம். நாம் இந்த தேர்தலிலே பணியாற்றுவது என்பது இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், மாறாமல் நாம் எல்லாம் இரட்டை இலையில தான் நம் வாக்குகளை போட போகிறோம். அதனால் நான் இங்கே பேசுவது, நான் இங்கே சொல்லுகிற செய்தி, நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதல்ல. நாம் ஒவ்வொருவரிடமும் எடுத்து சொல்லி இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை பெற வேண்டும். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளாக நுழைய வேண்டும். பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க அக்கா, அது நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். நாங்க தான் கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து பார்த்தாலும் இன்னைக்கு வீடியோ வந்து சேர்ந்துருது. அவங்க போய் பிரச்சாரம் பண்ணையில கொண்டு போய் நோட்டீஸ் கொடுக்கறாங்க. ஒரு சுகாதார பணியாளர் ஒரு அம்மா நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன், சுத்தம் பண்றேன். சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ற வேலையை அவங்க கையில கொடுக்கணும். நாம அது நம்ம கடமை இல்லைங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க, வெளியவே வரமாட்டாங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிற வரை என்றெல்லாம் சொன்னவர். சில பேரை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க, மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய அந்த படுகொலையிலே தொடர்புடையவர்கள் என்று சில பேரெல்லாம், அவர்கள் பெயரெல்லாம் அடிபடுகிறது என்றார்கள். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நேரடியாகவே சொல்லுவோம். கொலைகாரன் பெயரை சொல்லுவதிலே என்ன நமக்கு பெரிய வருத்தம் இருந்து விட போகிறது? ஸ்டாலின் அவர்களே, இந்த பகுதியிலே இருந்து தமிழ்நாடு முழுவதையும் அபகரித்து அழித்துக் கொண்டிருக்கிற சேகர் பாபு அவர்களே, பெருந்தொகை பெற்ற காரணத்திலேயே தலைவனாக நடந்து கொண்டிருக்கிற செல்வ பெருந்தகை அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மே 4ஆம் தேதி வரவிருக்கிற தீர்ப்பில் உங்களில் ஒருவன் கூட சட்டமன்றத்தின் வாசலை மிதிக்கப் போவதில்லை. தப்பி தவறி எவனாவது ஒருவன் உள்ளே வந்து அமர்ந்து விட்டால் இந்த இடத்தில் நின்று நான் சத்தியம் செய்து சொல்லிவிட்டு போகிறேன், யார் வந்து உள்ளே உட்காருகிறீர்களோ அவர்களுக்கு நேர் எதிராக கால் மேல் கால் போட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய ஒற்றை குரலாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அமருவார். இரட்டை இலை அமர வைக்கும் அண்ணன் எடப்பாடியார் அமர வைப்பார். இது சத்தியம்டா, இது சவால் விட்டுட்டு போறேன் நான். நீ எல்லாம் வந்து எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆளுங்க. ஒரு ரவுடி இந்த நாட்டில் அமைச்சர். நான் கேட்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் வீட்டின் முன்னால் வைத்து சிதைத்தழிக்கப்பட்டார். ஸ்டாலின் வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு உயர் நீதிமன்றம் சொல்லுச்சுல்ல, நீ ஏன் போய் தடுத்த? இதை நான் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட மட்டும் வைக்கல, இந்த பேச்சை கேட்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் செய்கிற பிரச்சாரத்திலே கேட்கிறேன். ஏன் இந்த அரசாங்கம் தடுத்துச்சு? ஏன் தடுத்தான் தெரியுங்களா? கொலகாரன் கூட கூட்டணி வச்சிருக்கிறவன் நாட்டுல முதலமைச்சரா இருந்தான்னா அப்புறம் தடுக்காம என்ன செய்வான்? அதனால் தடுத்தான். நீங்க நல்ல எனக்கு முன்னாடி பேசி எல்லாரும் சொன்னார்கள், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய
படுகொலைக்கு நியாயம் பெறுவதற்காக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உள்ளே போகும். நான் இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. அது ஒரு படுகொலைக்கான தீர்வல்ல. நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இதே மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டாம் யாரை கேட்டான் தெரியுங்களா இந்த அரசு? ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குக்காக மட்டும் நாம் போராடவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 10 வயசு குழந்தைய அண்ணா நகர்ல பாலியல் வன்புணர்வு பண்ண ஒரு நாய், 10 வயசு குழந்தை, அந்த குழந்தையை கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். மருத்துவர்கள் நடுங்கி போனார்கள். என்னையா இப்படியா இருக்கு? ஒரு 10 வயசு குழந்தை எவன்டா இப்படி பண்ணுது? தயவு செய்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு டாக்டருக்கு சொல்லி அந்த குழந்தையினுடைய தாயும் தகப்பனும் அண்ணா நகர்ல இருக்கிற காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்க போனா, அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி, இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்ல போலீஸ் அதிகாரி அந்த தாயின் தகப்பனை அடிச்சான். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களை அடிச்சு வெளியேறலனா, இதை கேள்விப்பட்ட பிறகு உயர் நீதிமன்றம் இந்த போலீஸ் அதிகாரிகள் விசாரித்தால் இவர் உண்மை வெளிவராது, நீதி கிடைக்காதுன்னு சொல்லி 10 வயசு குழந்தைய சீரழிச்ச அந்த வழக்குல சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. உத்தரவு போட்டது யார்? உயர் நீதிமன்றம். பாதிக்கப்பட்டது 10 வயசு குழந்தை. அந்த 10 வயசு குழந்தை பாதிக்கப்பட்ட வழக்குல சிபிஐ வேண்டாம், நாங்களே விசாரிக்கிறோம், சிபிஐ வர வேண்டாம்னு கெஞ்சிட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு போகுது இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட். அந்த தாய் தகப்பனின் கண்ணீருக்கும் சேர்த்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பழிவாங்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் வைக்கிற முடிவு. அவனுக்கும் சேர்த்து நாம் களத்தில் இறங்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவு வருது இல்லைங்களா? காலையில வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். நம்ம பல பேர் வாக்கு எண்ணிக்கை நடத்துற இடத்துல இருப்போம், இன்னும் பல பேர் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதையே எவனையெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவனை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அன்றைய நாளில் தீர்ப்பு வருகிற போது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 1000 வாக்கு முன்னிலை, 2000 வாக்கு முன்னிலை, 4000 முன்னிலை என்று வந்து 25,000 முன்னிலை, 50,000 முன்னிலை என்று செய்தி வந்தால் அன்றைக்கு மாலையிலே வருகிற பத்திரிகை மாரடைப்பு வந்து செத்து போனவனின் பட்டியலோடு வெளியே வரும். யாரும் யாரையும் பழி வாங்க வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறேன், பல பேரினுடைய கண்ணீரை சுமந்து கொண்டு அந்த தாய் உள்ளே நுழைய வேண்டும். அதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். இரட்டை இலையிலே கொடுக்கிற வாக்குகள் அத்தனையும் இந்த அதர்மத்திற்கு எதிரான தர்மத்தில் வெற்றியாக பார்க்கப்படும். அன்பான பெரியவர்கள், நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எல்லாரிடமும் எடுத்து சொல்லணும். எனக்கு முன்னாடி இங்க பேசின சகோதரர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க, அம்மா தாய்மார்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத தெரு இருக்காங்கம்மா? அத்தனை இடங்களிலும் கஞ்சா. கல்லூரிக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம், கல்லூரி வாயிலே நின்று கஞ்சாவை கைகளிலே திணிக்கிறான். திணிப்பவனே இவன் தான். ஒரு கஞ்சா விற்கிறவனை கூட கைது செய்ய முடியல ஸ்டாலின் அரசாங்கத்தினால. ஏன்? என்ன விற்கிறதே வந்தான். காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஒண்ணு வேண்டாம், கள்ளச்சாராயம் காட்சி 120 பேர்த்த கொண்டு போட்டான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கள்ளக்குறிச்சியில 120 பேர்த்த கொண்டு போட்டான். கொண்டவன் பேர் என்னங்க? கண்ணுக்குட்டி. அவன் பேர் என்ன? 120 பேரை கொன்ற அந்த பன்னிக்குட்டிக்கு பெயர் கண்ணுக்குட்டி. அவன் யார் தெரியுமா? திமுக காரன். திமுகவுக்கு வேலை செஞ்சவன். இதே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கிற வசந்தம் கார்த்திகேயனுக்கு கைகூலி பார்க்கிற நாய். அன்னைக்கு அந்த 120 பேர் செத்து விழுந்த அன்னைக்கு தாயையும் தகப்பனையும் இழந்துட்டு கண்ணீர் விட்டுச்சு பாருங்க அந்த குழந்தைங்க. அந்த கண்ணீருக்கு சேர்த்து பழி வாங்கணும். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் உள்ள போனாங்கன்னா அதுக்கு வாக்களிக்கணும். உங்களுக்கு அதுக்கு வாக்களிக்கணும். இவன் இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டை நரவேட்டையாடி இருக்கிறான். 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை. அந்த குழந்தையை பார்த்தா, நல்ல ஆம்பளை ஒருத்தர் இருந்தான்னா அந்த குழந்தையை பார்த்தா என்னடா தோணும்? ஏண்டா 2 வயசு குழந்தையை பார்த்தா எடுத்து வச்சு கொஞ்சம் தோணுமா? அந்த குழந்தை 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்னான் கிருஷ்ணகிரியில. 4 மாசம் அவனை பிடிக்க முடியல. 4 மாசம் கழிச்சு அந்த நாயை கைது பண்ணி பார்த்தா அவன் யார்? திமுகவோட பொறுப்பாளர். ஏண்டா 4 மாசம் பிடிக்க முடியலன்னு பார்த்தா அந்த 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணி இருக்கிறான். அதனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி இருக்குது போலீஸ். அந்த தாயின் தகப்பனு யாருகிட்ட சொல்றதுன்னு தெரியாம கைய பசஞ்சிட்டு அழுதான் பார். அவன் கண்ணீருக்கு பதில் சொல்லணும். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் சட்டமன்றத்துக்குள்ள போகணும். இது நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அல்ல. இது ஒரு நம்முடைய அண்ணன் ஒருவர், ஆம்ஸ்ட்ராங் என்கிற நம்முடைய அண்ணன் ஒருவரை மட்டும் இவன் கொலை செய்தான் நினைக்காதீங்க. இவன் தமிழ்நாட்டையே கூறு போட்டு இருக்கிறான். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த நிலை நடக்கிறது. இதெல்லாம் நடக்கிற போது இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலே வருகிற ஸ்டாலின் ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொல்லுகிறாரா?
இத்தனை குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்தது. பீகார்ல இருந்து பொழைக்க வந்த குடும்பம், ஒரு கணவனும் மனைவியும் 2 வயசு குழந்தையோட வர்றான். தமிழ்நாட்டுல வந்தா பொழைச்சுக்கலான்னு அந்த அம்மா வீட்டுல சமையல் அறையில நின்று ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது ஒரு 3 நாய்க உள்ள போய் அந்த அம்மாட்ட அத்துமீற பாக்குறான். ஏண்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்ட பாவத்துக்கு கணவனை வெட்டி கொன்று அந்த மனைவி அவரையும் வெட்டி கொன்று 2 வயது குழந்தையை காலை பிடித்து தரையிலே அடித்து கொலை செய்து 3 உடம்பை கொண்டு போய் குப்பை தொட்டியில வீசிட்டு போயிட்டான். நான் கதை சொல்லல, 3 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த செய்தியை சொல்றேன். அவனை பிடிச்சு விசாரிச்சா 3 பேரும் கஞ்சா போதை. 3 பேரும் கஞ்சா போதை. இதே இங்க நம்ம சென்னையில இந்த ட்ரெயின்ல பயணிச்சிட்டு இருந்த பையன், 16 வயசு பையன், சாதாரணமா ட்ரெயின்ல பயணிச்சிட்டு இருக்கிறான். 3 பேர் சேர்ந்து அருவாளை வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா வெற்ற காட்சி வந்துச்சு. பார்த்தமா இல்லையா? அந்த பையன் செத்தானா பொழைச்சானான்னு கூட இந்த கவர்மெண்ட் நம்ம கிட்ட இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. அந்த பையனை வெட்டி கொன்னவனை, அந்த வெட்டினவனை 3 பேரையும் பிடிச்சு விசாரிச்சா 3 பேரும் போதை, கஞ்சா போதை. தமிழ்நாட்டில் கஞ்சா போதையை இன்றைக்கு எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். தமிழ்நாடு முழுவதும் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய திமுகவினுடைய வேட்டைக்காடாக மாறி இருக்கிறது. அன்பான பெரியோர்களே, இந்த ஆட்சியை தூக்கி எறியணும். அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களில் ஒருவரையே களத்திலே நிறுத்த வேண்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்திரா காந்தி அவர்களினுடைய மரணம் நடந்த போது இந்திரா காந்தி அவர்களை சுட்டார் என்று சொல்லி ஒருவரை தூக்கிலேற்றுவதற்கு இந்த நாடு நம்முடைய நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த சம்பவத்துக்கு போகல, அந்த சம்பவத்தை எடுக்கல, அது யாரும் நியாயப்படுத்தி பேசல. ஆனா பஞ்சாப்ல என்ன செஞ்சான் தெரியுங்களா? அவன் தங்க கோயிலுக்குள்ளே ராணுவத்தை அனுப்பிய இந்திரா காந்திக்கு மரண தண்டனை நிறைவேற்றினான். அவன் செய்தது சரி என்று சொன்னால் இவளுக்கு வாக்களியுங்கள், இல்லை என்றால் இவளை தோக்கடியுங்கள் என்று சொல்லி அவன் மனைவியை கொண்டு போய் தேர்தலில் நிறுத்தினார்கள். நான் சொல்லுகிறேன் என் அன்பு சொந்தங்களே, 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அந்த வீரத்தாய் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து 2000 சீக்கியர்களை கொன்று குவித்திருந்த ராஜீவ்காந்தியின் முன்னால் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து காட்டினாள். அந்த வரலாறு சீக்கியர்களுக்கு உண்டு. தமிழர்களே, எழுந்திருங்கள், எழுங்கள். நமக்கு அப்படி ஒரு வரலாறு படைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களும் திருப்பி அடிப்பார்கள் என்று நாம் சொல்லுவதற்கான வெற்றி. அதை புரிஞ்சுட்டு நம்ம இங்க வேலை செய்யணும், இந்த களத்துல வேலை செய்யணும். விடமாட்டான், சாதாரணமா விடமாட்டான். என்ன, நமக்கு ஓட்டு விழுகு, ரெட்டையிலுக்கே ஓட்டு விழுகு, அக்காவுக்கு ஓட்டு விழுகு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய அந்த ஆணைக்கு ஓட்டு விழுகு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா எனக்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தர் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் கொடுப்பான். எங்க ஊர்ல எல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர்ல எல்லாம் இங்க என்ன கொடுத்தான்னு தெரியல, கோயம்புத்தூர்ல கொலுசு கொடுத்தான். கொலுசு கொடுத்து ஏமாத்தினான். எங்க ஊர் பொம்பளையிலும் பாவமா வாங்கிட்டு அந்த அக்கா அம்மா எல்லாம், சரி இந்த கொலுசு கொடுத்துட்டானே மகராசை, இவனுக்கு ஓட்டு போடாம என்ன பண்றதுன்னு அத்தனையும் திமுக ஓட்டு போட்டுச்சு. அந்த கொலுசோட தரம் என்ன தெரியுங்களா? அந்த கொலுசோட விலை, அதனுடைய ஒரு பெரிய டெக்னிக் இருக்குது அதுல. அந்த கொலுசு நீங்கள் வாக்களிக்க போகிற அந்த நாளில் போய் வாக்க போட்டுட்டு வெளியே வர்ற வரைக்கும், அந்த பொட்டியே வண்டியில ஏத்துற வரைக்கும் அந்த கொலுசு வெள்ளையாவே இருந்துச்சு. அது பயங்கர டெக்னிக் அது. அப்புறம் பார்த்தான் கருக்க தொடங்கியது. அடுத்த நாள் காலையிலே எழுந்து பார்த்தால் கொலுசு கருகரு என்று இருந்தது. நீங்கள் சொந்தக்காரன் யாராவது கோயம்புத்தூரில் இருந்தால் நீங்களே கேட்டு பாருங்கள், நான் பொய் சொல்லவில்லை. நகைக்கடையிலே வெளியே ஒரு பெட்டியை வைத்து வருகிறவன் எல்லாம் அந்த கொலுசை அதற்குள்ளே போடு என்று சொன்னான். 30 ரூபாய்க்கு கொடுத்தான். இந்த முறை அடித்திருக்கிற காசில் சேகர் பாபு போன்ற ரவுடிகள் இந்த மண்ணிலே கொலுசல்ல ஒட்டியானமே கொடுப்பான். அன்பு சொந்தங்கள், நான் சொல்லுகிறேன், எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னதை போல நம்ம காசு தான் வாங்கிக்கோ. நீங்க வாங்காம விட்டுறாதீங்க. காசு நம்ம காசு தான். பூரா திருடி கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிற காசு தான். அதை வாங்கிவிட்டு இந்த கொள்ளைக்காரர்களினுடைய வேட்டைக்காடாக மீண்டும் தமிழ்நாடு மாறிவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே கொடு எல்லாரிடமும் எடுத்து சொல்லி, நான் கேட்கிறேன், இங்கே சேகர்பாபு என்கிற அமைச்சர் இருக்கிறாரே, இந்த அமைச்சரை ஒரு போன் கால்ல பேசின ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு. இந்த சவுக்கு சங்கர்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர், அவரை வேட்டையாடினார் இந்த சேகர்பாபு. ஏன்? அவர் செய்த தவறு என்ன? இவன் செய்கிற தப்பெல்லாம் வெளியே சொன்னார், அதுதான் பிரச்சனை. இவன் என்னென்ன ஊழல் செய்கிறான் வெளியே சொன்னார், அதுதான் பிரச்சனை. எல்லாம் நடந்துச்சு. அவர் வீட்டுக்குள்ள செப்டிக் டேங்கில் இருந்து தண்ணியை மோந்துட்டு போய் அவர் குடியிருக்கிற வீட்டுக்குள்ள ஊத்தி அடிச்சான். இவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது பாத்தீங்களா? இவன் தான் நம்ம கிட்ட வந்து சமூக நீதி பேசுறான், இவன் தான் சமத்துவம் பேசுறான். அவர் வீட்டுக்குள்ள அடிச்சு விட்டான். அத்தனை செப்டிக் டேங்க்ல இருந்து தண்ணியை கொண்டு போய் அடிச்சு விட்டான். இந்த சேகர் பாபு அதன் பிறகு ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு. அதுல ஒரு ரவுடி ஒருவர் பேசுகிறான், திமுகவை சேர்ந்தவன். அவன் பேரே சொல்லி பேசுறான். நான் தான் பேசுறேன், சேகர் பாபு நீ நேர்ல வா. இவன் சொல்றான், நேர்ல வர முடியாது,
இவர் திருப்பி சொல்றார், இப்ப பாக்குறே உன்னை என்ன பண்றேன்னு. அவன் சொல்றான், நீ பண்ணு, ஆனா நீ பண்ணுனதெல்லாம் நான் வெளியே சொல்லிடுவேன். ஏய், ரவுடியும் அமைச்சரும் இப்படி ஒரு டீலிங் இருந்தீங்கன்னா நாடு எப்பற உருப்படு? நாட்டில மக்கள் எப்பற வெளிப்படையா வழியை நடக்க முடியும்? நான் கேட்கிறேன், இன்றைக்கு உதயநிதி தெருவில் போய் பிரச்சாரம் பண்ற இடத்துல எல்லாம் எங்க பொதுச் செயலாளரோட ஒரு படத்தை தூக்கி காட்டுறான். இதை பார்த்தீர்களா? உதயநிதி, நான் உனக்கு சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வெட்கம் மானத்தை பற்றி எல்லாம் கருணாநிதியின் குடும்பத்தில் பிறந்துவிட்டு நீ பேசவே கூடாது. தேவையில்லாத வேலை செய்து கொண்டிருக்கிறாய். நான் உதயநிதியை பார்த்து கேட்கிறேன், ஸ்டாலின் அரசாங்கத்தை நடத்திய ஸ்டாலினையே பார்த்து கேட்கிறேன், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவியை உள்ள போய் ஒரு நாய் தொட்டான்ல, நான் இந்த மேடையில சொல்ல முடியாத அளவிற்கு, நானும் ஒரு தாய்க்கு பிறந்தவ, எனக்கும் கூட அக்கா பிறந்துச்சு, தங்கச்சி பிறந்துச்சு, எனக்கும் ஒரு புள்ள பிறந்தா. நான் இந்த என் வாயில் அதை சொல்லக்கூட முடியாத அந்த நாய் என்ன பண்ணான்ங்கிற வேலையை அவ்வளவு கொடூரமா அந்த கல்லூரிக்குள்ள நுழைஞ்சு பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த மாணவியை சித்திரவதை பண்ணான்ல. அந்த மாணவி சொன்னான்ல, அவன் என்னை இப்படி சீரழிக்கிற அந்த நேரத்திலே ஒரு போன் எடுத்து ஒரு சார் என்று ஒருவனுடன் பேசினான், என்னிடமும் சொன்னான், நீ என்னோடு இருக்க வேண்டும், அடுத்து அந்த சாரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்று அவன் சொன்னதாக அந்த பெண் சொன்னான்ல. யார் அந்த சார் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் கேட்டு போராடினோமே. யாரா அந்த சார்? யாரா அந்த சார்? வந்திருக்கா? அவன் பேரு ஞானசேகரன். அதை செஞ்சவன் பேரு. இவனுக்கு பேரெல்லாம் எப்படி இருக்குன்னு, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் பேரு கண்ணுக்குட்டி, புள்ளைய சீரழிக்கிறவன் பேரு ஞானசேகரன். இந்த ஞானசேகரன் என்கிற நாய் இவனை இன்றைக்கு கொண்டு போய் அவன் ஒருத்தன் தான் குற்றவாளி என்று இவர்கள் இன்றைக்கு வச்சுட்டாங்க. ஊரெல்லாம் படம் காட்டி கொண்டிருக்கிற ஸ்டாலினின் மகனுக்கு நான் படம் காட்டுகிறேன். இந்த படம் தெரியுமா ஸ்டாலின்? உதயநிதி, இந்த படம் தெரியுமா? அந்த பிள்ளையை சித்திரவதை பண்ணி சீரழிச்ச அந்த ஞானசேகரன் என்கிற நாய் அவனுடைய வீட்டிலே ஸ்டாலினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் உட்கார்ந்து சோறுண்டு கொண்டிருக்கிற படம் இந்த படம். பாருங்க. டேய், நீங்க தான் இன்னைக்கு வந்து நாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தோம், நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு. நான் சொல்லண்டா, சட்டம் ஒழுங்கை கெடுத்ததே திமுக காரன் தாண்டா, கெடுத்ததே திமுக அமைச்சர்கள் தாண்டா. சேகர் பாபு போன்றவர்கள், இந்த மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் எல்லாம் நரவேட்டையாடிட்டு இருக்கிறான். இந்த படத்துக்கு பதில் சொல்லு உதயநிதி, சொல்லுவியா? ஒரு கொலகாரை என் பக்கத்துல நின்று வந்து போட்டோ எடுக்கலாம், அது நடக்கிற சாதாரண நடக்க முடியும், யார் பக்கத்துல வேணா எடுக்கலாம். எவ்வளவோ தலைவர்களுக்கு இருக்கிறாங்க, அவன் யாருன்னு தெரியாது, நாம படம் எடுத்துக்குவோம். ஆனா அவன் வீட்டுல போய் நீங்க உட்கார்ந்து சோறு திம்பீங்களா? ஒரு அமைச்சர் சாப்பிட்டு இருக்கானே. அப்ப இது மாதிரி பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இருந்து இந்த பெண்களை எல்லாம் சூறையாடிய இந்த வேலை எத்தனை நாள் நடக்கிறது? எத்தனை ஆயிரம் குழந்தைகள் இதிலே பாதிக்கப்பட்டார்கள்? எத்தனை ஆயிரம் நாய்கள் இந்த வேலையை செய்தார்கள்? இந்த நாய்கள் எந்தெந்த திமுக காரனுக்கெல்லாம் இந்த வேலையை பார்த்தான்? இன்றைக்கு நாம் பதிலை கேட்கிறோம். அவன் பதில் சொல்ல போவதில்லை. அவனை இந்த மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்தினால் ஒழி இந்த மண்ணுக்கு விடுதலை கிடையாது. திமுக காரனை இந்த மண்ணை விட்டு ஒழிச்சால் ஒழிய நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் நிம்மதியா வாழ முடியாது. இந்த பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு நடக்காதா? எத்தனை நேரம் ஆயிரும்? இன்னைக்கே நம்ம பிள்ளைங்க நம்பிக்கையா ரோட்ல நடக்க முடியுதா? அம்மா தாய்மாருக்கு சொல்லுங்க. நேற்றைய தினம் ஒரு கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. கருத்து கணிப்பை பாண்டே, ரங்கராஜ் பாண்டே, சாணக்கியா நிறுவனம் ஒரு தினமலர் என்கிற பத்திரிகையும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதுல அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறதா? மொத்தமா 10% பேர் தான் நல்லா இருக்குன்னு இருக்கிறான். அவன் பூரா திமுக நால பயனடைகிறவன். அப்ப சட்டம் ஒழுங்கின் நிலைமை இவ்வளவு கேவலமா இருக்கு. நமக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இல்லைங்கம்மா, பெண்களை பாதுகாக்கிற பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. அதைத்தான் எனக்கு முன்னாடி பேசின அண்ணங்க சொல்லி பேசினாங்க. கனிமொழி கலந்துகிட்ட கூட்டத்துல ஒரு எஸ்ஐ, 23 வயதான எஸ்ஐ, ஒரு பெண்மணி பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு திமுகவை சேர்ந்த 2 குண்டர்கள் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறான். 2 நாள் அவனை கைது செய்யல. அண்ணன் எடப்பாடியார் அறிக்கை விட்டார். அந்த குண்டர்களை கைது செய்து சிறையிலே போடவில்லை என்றால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே இறங்கி போராடும் என்று அறிவித்தார். அதன் பிறகு 2 நாள் கழிச்சு கைது பண்ணா. இதுவரைக்கும் தான் நமக்கு தெரிந்த செய்தி. அதற்கு மேல அடுத்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். அந்த பெண்ணோட வழக்கு என்னாச்சு தெரியுமா? 6 மாசம் கழிச்சு அந்த பெண் எஸ்ஐ வழக்கை வாபஸ் வாங்கி விட்டார். தெருவுல நின்னு அழுத புள்ள, யூனிஃபார்ம் போட்டு தெருவுல நின்னு அழுத புள்ள எப்படா வழக்க வாபஸ் வாங்கும்? எப்படா வாங்கும்? ஏய், நீங்க அடிச்ச கொள்ளைக்கும், நீங்க அடிச்சு வச்சிருக்கிற லூட்டிக்கும், நீங்க பண்ணி வச்சிருக்கிற இந்த நர வேட்டைக்கும் தமிழ்நாடு மீண்டும் உங்கள் கையில் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறதே பெரியதப்படா. நான் சொல்றேன், திருவிக்கா நகர் நீங்க எழுதி வச்சுக்கோங்க.
வெறி கொண்டு வேலை செய்யணும் களத்துல. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்றது, நாம் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக வேலை செய்யல, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக வேலை செய்யல, நாம் இந்த மண்ணின் பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறோம். இனியொரு ஆம்ஸ்ட்ராங் இந்த மண்ணிலே வீழ்த்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேலை செய்கிறோம். நம் கரங்களிலே காலகாலமாக இந்த நாய்களால் போடப்பட்டிருக்கிற அடிமை விலங்குகளை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக வேலை செய்கிறோம். அதை புரிஞ்சுட்டு காலத்துல வேலை செய்யணும், உயிரை கொடுத்து வேலை செய்யணும். அம்மா தாய்மார்கள் ஏமாந்து விட்டுறக்கூடாது. 1000 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவு பண்றான். நான் ஊடகங்களை ஒருங்கிணைக்கிற பணியில் தான் இருக்கிறேன், எனக்கு தெரியும். நான் சொல்றேன், ஊடகங்களை விலைக்கு வாங்க மட்டும் கடந்த ஓராண்டு காலமாக மாதம் 1000 கோடியை திமுக செலவு செய்யலாம். அதுக்கு எதிராக 1000 கோடி எதிர்த்து மோதருக்கு நம்ம கிட்ட என்ன தெரியுமா? நெஞ்சுறுதியும் சத்தியமும் மட்டும்தான். அதை இழந்துடக்கூடாது. நம்பிக்கையோட காலத்தில் இறங்கணும். நீங்க எல்லாரும் எழுதி வச்சுட்டு போகணும். உங்க மனசாட்சிக்கு நீங்க சொல்லிட்டு போகணும், நான் 25 ஓட்டு, ஒரு ஆளும் நான் போய் 25 ஓட்டு வாங்குவேன், ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெல்ல வைப்பேன்னு உங்க மனசுல நீங்க சொல்லிட்டு கலையணும். ஏன்? ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அவங்க போய் உட்காரணும் சட்டமன்றத்துக்குள்ள. நீ நினைச்சு பாருங்க, எவனெல்லாம் கொலகாரன்னு நம்ம சொல்றோமோ, அதே போல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல மட்டும் கொலகாரனை பிடிச்சா கொலகாரன் அத்தனை பேரையும் என்கவுண்டர்லயே போடுறீங்க. என்னடா இது கதை? இது எப்படி போட்ட என்கவுண்டர்ல? இரவு நேரத்துல கொலகாரனை பிடிச்சிட்டானா, அவன் தான் கொலகாரங்கிறான். பிடிச்சு அவன் எங்கடான்னு கேட்டா சுட்டுட்டோங்கிறான். பிடிச்ச கொலகாரனை ஏன்டா சுட்டீங்கன்னு கேட்டான். அவன் சொன்னானா, நான் எங்கேயோ ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கிறேன்னு, துப்பாக்கி பதுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னானா. இவனுக்கு காலங்காத்தால கூட்டிட்டு போனானுங்களா, அவன் கையை பிச்சுட்டு போய் துப்பாக்கி எடுத்து இவங்களை நோக்கி சுட்டானா. இவங்க திருப்பி சுட்டாங்களா, செத்து போயிட்டான். இன்னொரு கொலகாரன், அவனையும் அதே மாதிரி பிடிச்சாங்களா, போனானா, பண்ணானா, சுட்டானா, இவங்க சுட்டாங்க. நீங்கள் சுட்டு கொன்று கொண்டிருப்பது குற்றம் சாட்டப்பட்டவனை அல்ல, உண்மையை என்பதை எங்களுக்கு தெரியாமல் இல்லை. உண்மையை சுட்டு தள்ள பார்க்கிறீர்கள். அந்த உண்மையை வெல்ல வைப்பதற்கு நாங்கள் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை சட்டமன்றத்திற்குள் அனுப்புவோம். நீ என்னென்னமோ பண்ணி பார்த்தா, இப்படி தாண்டா கடவுள் பேசுவான். எந்த மதத்தின் கடவுளாக இருந்தாலும் இப்படித்தான் பேசுவான். கடவுள் எப்படி பேசுவான்? ஒரு உண்மையை. கடவுள் தலைவர்களை போல நம்மளை போல மேடை போட்டு பேசுவானா? இல்ல, கடவுள் இயற்கையின் மொழியால் பேசுவான். ஸ்டாலினோ, இந்த செல்வ பெருந்தகையோ, இந்த சேகர் பாபுவோ, இவனோடு சேர்ந்த அள்ளக்கைகள் எவனாவது இந்த படுகொலையை நிகழ்த்தும் போது நினைத்திருப்பானா? இதுல வரைக்கும் வீட்டிலிருந்து வெளியவே வராம சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த குடும்ப தலைவியா இருக்கிற பெண் ஒருத்தி நமக்கு யமனாக வந்து எதிரே நிற்பாள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். கடவுள் நிறுத்தி இருக்கிறான். கடவுள் நிறுத்தி இருக்கிறான். பாரதி தான் சொல்லுவான், மாகாளி பராசக்தி ருஷிய நாட்டின் கண் கடைக்கண் வைத்தாள், அங்கே ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சிம்பா. மாகாளி பராசக்தியை களத்திலே நிறுத்தி இருக்கிறோம். சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வையுங்கள், அங்கே ஒரு யுக புரட்சி எழட்டும். இந்த கண்ணீர் ஆண்டாண்டு காலமா திமுக காரம் பண்ணி வச்சிருக்கிற அநியாயம், அந்த கண்ணீர் அத்தனை அழுத கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு அவங்க தீர்வு சொல்லணும். உதயகுமாரை இழந்துவிட்டு, ஆயிரக்கணக்கான உதயகுமாரை இழந்துவிட்டு கோடிக்கணக்கான பேர் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் கருணாநிதியின் காலத்திலேயே. கவுன்சிலர் லீலாவதியை பலி கொடுத்து விட்டு அவளினுடைய குடும்பம் ஆயிரக்கணக்கான பேர் அழுதிருக்கிறார்கள், கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். தா கிருட்டிணனை இழந்துவிட்டு ஆயிரக்கணக்கான பேர் அழுதிருக்கிறார்கள், கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். இந்த வரிசையில தினகரன் அலுவலகத்துல 3 இளைஞர்களை வச்சு கொளுத்தி கொண்டாம்பார். 1000 பேர், 1,00,000 பேர் அதுபோல் செத்து போய் அழுதிருக்கிறான். அதையெல்லாம் தாண்டி சாதிக் பாட்சா என்கிற உடன் நின்ற தோழனை கூடவே வச்சிருந்த அவன் தோள் மேலேயே கை போட்டு அவன் கதையை முடித்து அவன் குடும்பத்தையே அழவச்சாம்பார். அத்தனை கண்ணீருக்கும் சேர்த்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை முடிவில் இன்றைக்கு ஒரே உருவமாக ஒருவரை நாம் நிறுத்துகிறோம். இத்தனை கண்ணீருக்கும் பழிவாங்குவதற்காகவாவது உள்ள போகும். அதே மாதிரி வெறும் இதே நோக்கமா இல்ல, இதை தாண்டி இவனுடைய ஆட்சி காலம் படுமோசமான ஆட்சி காலம். 5 லட்சம் கோடி கடன் பண்ணி வச்சிருக்கிறான். இவனுடைய ஆட்சியின் லட்சணம். எனக்கு முன்னாடி அம்மா இத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்க, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதே ஸ்டாலின் போன தேர்தல்ல பிரச்சாரம் செஞ்சுட்டு வரையில் என்னன்னா, ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அனைத்து பெண்களுக்கும் முதல் மாதம் தொடங்கி மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன் சொன்னாரா இல்லையா? ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் கொடுக்கல. சட்டமன்றத்திற்குள்ள அதிமுக போராடுது, அண்ணன் எடப்பாடியார் போராடுறார். நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று, நீ 1000 ரூபாய் கொடுன்னு சொன்ன பிறகு 28 மாசம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், ஆனா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். யாருக்கு கொடுப்பேன்? தகுதியுடைய பெண்களுக்கு கொடுப்பேன். பல குடும்பத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. 20 வருஷமா குடும்பம் நடத்துறேன், உனக்கு தகுதி இல்லைங்கிற விஷயமே ஸ்டாலின் சொல்லித்தான் எனக்கு தெரியுது. சொன்னானா இல்லையா? தகுதியுடைய பெண்களுக்கு. சரி, என்னடா தகுதின்னு கேட்டோம். அதுக்கு ஒரு பட்டியல் கொடுத்தான். நீங்க அந்த பட்டியலை எல்லாம் தேர்தல் நேரத்தை எடுத்து படிச்சு பார்க்கணும். அந்த பட்டியலில் தகுதிகள் கொடுத்தான்.
கட்டிய கணவன் இருக்கக்கூடாது, சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, பெத்த பிள்ளை இருக்கக்கூடாது, 3 வேளை சாப்பிடக்கூடாது, இரவானால் தூங்கக்கூடாது, பொழுதோட வெளியே வரக்கூடாது, இப்படி எல்லாம் தகுதி, இத்தனை தகுதியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அவர்களுக்கு கூட கொடுக்கல. இப்படி அயோக்கியத்தனம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் 1000 கொடுத்தேன்னு ஸ்டாலின் பேசிட்டு இருந்தார். அண்ணன் எடப்பாடியார் பார்த்து கொண்டே இருந்தார். தேர்தலுக்கு 2 மாதம் இருக்கிற அந்த நிலை வந்தது. அண்ணன் பார்த்தார், இன்னும் 2 மாத காலத்திலே இவன் ஆட்சி முடிய போகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலரப் போகிறது, மக்களை இந்த துயரிலே இருந்து விடுவிப்போம் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த முதல் மாதம் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார். வெளியிட்டு விட்டு அண்ணன் வெளியே வந்தார். சரியா 5 நாள் தான். 5 நாள் கழிச்சு காலையில எந்திரிக்கிறோம், அக்கவுண்ட்ல 5000 விழுந்துட்டும். விழுந்துச்சா இல்லீங்களா? அதுதான் முன்னாடி அண்ணன் சொல்லி பேசினாங்க. எதுக்கு 5000 போட்ட? திருப்பி இவங்க வந்து நீ கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க, 1000 ரூபாய் கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க. அதனால 3 மாசத்துக்கு சேர்ந்து ஏய் கொடுக்க சொன்னதே நாங்க தான்டா, நாங்க ஏன் கொடுக்க விடாம பண்ண போறோம், அதனால 3000. சரி அது பரவாயில்ல, இன்னும் 2000 எதுக்கு போட்ட? வெயில் அடிக்குதுல்ல. கருணாநிதி மகனுக்கு மே மாதமானால் வெயில் அடிக்கும் என்பது தெரிவதற்கே 72 வயதாயிருக்கிறது. வெயிலுக்கு 2000 போட்டிருக்கான். வெயில் அடிக்கும்ல. நான் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்பது, அட வெயிலுக்கு 2000 போட்ட, அதுவும் கூட நாங்க பொறுத்து தொலைச்சுக்கிறோம். வெயில் என்ன தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும்தான் அடிக்குமாடா? அட வெயில் எல்லாருக்கும் தான் அடிக்கு. ஆனால் போட்டான். இது எவ்வளவு ஒரு ஏமாத்து வேலைன்னு மட்டும் பாருங்க. இந்த ஸ்டாலின் 5000 ரூபாய் நம்முடைய அக்கவுண்ட்ல போடுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சுகாதார பணியாளர்கள் போராடுகிறார்கள். ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லுது காசு இல்ல. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், காசு இல்ல. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், காசு இல்ல. கொரோனா காலத்துல நம் உயிரை எல்லாம் காப்பாற்றிய செவிலியர்கள், நர்ஸுக போராடுறாங்க, காசு இல்ல. 1 வாரத்துக்கு முன்னாடி காசு இல்ல. அண்ணன் எடப்பாடியார் அடிச்ச அடியில கொடுக்கிற தெய்வ ஸ்டாலின் வீட்டு கூரையை பீத்து கொண்டு கொடுத்திருக்கிறது நமக்கு கொடுத்து விட்டார். ஏமாத்து வேலை. அம்பான பெரியவங்களுக்கு நான் சொல்றேன், அதிமுக ஆட்சி இருந்துச்சு, புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய ஆட்சி இருந்தது. இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாங்க. அம்மா கன்னியாகுமரி, காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு முதலமைச்சருக்கு கூட தோணல கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள், ஏழை வீட்டிலிருந்து வர்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு அறிவு இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகள் நன்றாக படித்து வர வேண்டும் என்றால், இந்த போட்டி உலகில் வெல்ல வேண்டும் என்றால் தேவையான உபகரணங்கள் கையிலே இருக்க வேண்டும். வசதி வாய்ப்புள்ள தாய்மார்கள் அந்த குழந்தைகளுக்கு லேப்டாப் வேணா வாங்கி கொடுத்துருவான். வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்திலே இருந்து வருகிற குழந்தைகள் என்ன செய்யுங்கிற சிந்தனை எந்த முதலமைச்சருக்கும் வரல. இந்தியாவில் ஒரே முதலமைச்சருக்கு வந்தது. அந்த முதலமைச்சரை தந்தை இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சிந்தித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தெருவிலே நடந்து வாக்கு கேட்கிற போது நெஞ்சை நிமிர்த்தி காலரை தூக்கி விட்டு திமுரோட ஓட்டு கேட்கணும். ஏன் தெரியுங்களா? அம்மா காலத்திலையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்திலையும் மொத்தமா 55 லட்சம் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாம் கொடுத்தோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி இருக்கிற கடைசி நாள் வரை லேப்டாப் கொடுத்தோம். இவன் ஆட்சிக்கு வந்தோன்னு அந்த லேப்டாப் கொடுக்கறது. நான் கேட்கிறேன், அம்மா இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஏதாச்சும் குடும்பத்தில் யாராச்சும் குழந்தைக்கு லேப்டாப் வந்திருக்கு? 4.5 வருஷம் கொடுக்கல. 4.5 வருஷம் கழிச்சு நானும் லேப்டாப் கொடுக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாக போற நேரத்துல சங்கரா சங்கராங்கிறான்னு. இங்க இருக்கான்னு தெரியல, நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல. அப்படின்னு என்ன, வாழ்ற காலம் முழுக்க அயோக்கியத்தனமே பண்றது. அப்புறம் சாவு கிடக்கிற போது சங்கரா சங்கரான சங்கரன் காப்பாத்துவானா? செய்த தர்மம் தானே காப்பாற்றும். இப்ப ஸ்டாலின் பண்ண வேலை அதான். நான் கடைசி நேரத்திலே நான் லேப்டாப் கொடுக்கிறேன் வந்தான். இந்த லேப்டாப் யாருக்கு கொடுக்கிறான்? அதிமுக பள்ளிக்கூடத்திலிருந்து